கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். தேவன் இன்றைக்கு யெகோவா என் ஈரே என்கிற நாமத்தை குறித்து பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிப்போம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கவனிங்கள், யெகோவா ஈரே என்று சொன்னால் தமிழிலே தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே he is a provider என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்திலே சரியான அதனுடைய விளக்கம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்கிற வார்த்தைக்கு சரியான விளக்கம் நிறைய பேருக்கு தெரிவதில்லை. கவனிங்கள், தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று God has prepared everything for human being. அதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். கவனிங்க, ஆபிரகாமை இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, மோரியா மலைக்கு போ, அங்கே உன்னுடைய மகனாகி ஈசாக்கு தகன பலியாக செலுத்து என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் அதை கேட்டு கீழ்ப்படிந்து வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு கழுதையிலே எல்லா விறகுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நெருப்பை எடுத்துக்கொண்டு அவன் கடந்து போகிறான். போய் 3 நாள் பிரயாணம் போய் அங்கு மலையில ஏறி செல்லுகிறான். அங்கே பலி செலுத்துவதற்காக பலிபடத்தை ஏற்படுத்துகிறான். கடைசியாக ஈசாக்கை அங்கே பலியிட வேண்டும் என்பதற்காக ஈசாக்கை கட்டையின் மேல் படுக்க வைக்கிறான். படுக்க வைத்து கடைசியாக அருவாளை எடுத்து ஓங்கும் பொழுது தேவதூதன் அங்கே சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன் குமாரனாகி ஈசாக்குக்கு எதையும் நீ செய்து விடாதே என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்ன உடனே திரும்பி பார்க்கிறார். அங்கே ஒரு புதரிலே ஒரு ஆட்டுக்கடா ஒன்று அங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறது. கவனிங்கள், ஆண்டவர் மோரியா மலைக்கு போய் என்று சொன்னதும், ஈசாக்கை பலியிடு என்று சொன்னதும், அங்கே ஆட்டுக்கடா சிக்க வைப்பதுடன் ஒரு தொடர்பு. என்ன அர்த்தம்? ஆபிரகாம் இங்கே வருவான், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பான், தன் குமாரனாகி ஈசாக்கு அவன் பலி செலுத்துவான், நிச்சயமாக அவன் பலியாக செலுத்துவான். அப்படியானால் இந்த ஈசாக்கு மூலமாக சந்ததி விளங்கும் என்று சொல்லுகிற வார்த்தை அது பொய்யாகி போய்விடும். ஆக அவன் வருவதற்கு முன்பாகவே அவன் பலி செலுத்துவதற்கு ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமும் ஈசாக்கும் மலை மேல் ஏறி வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் அங்கு ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்துவதற்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உலகத்தார் யாவருக்காக பாவத்திற்கு விமோச்சனம் உண்டாகும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10வது வசனத்தை 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்மில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, தேவன் தம்முடைய ஆவினாலே அதை வெளிப்படுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு சகோதரனே, தேவன் இனி ஒரு பூமியை உண்டு பண்ணி நமக்கு எதையும் தரப்போறதில்லை, எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள், வேத வசனத்தை கேட்டு அதன்படி நடங்கள். தாம் ஆயத்தம் பண்ணினவைகளை தம்முடைய ஜனத்திற்கு நிறைவாய் தந்து குறைவில்லாமல் நடத்துவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். தேவைகள் அத்தனை சந்தித்து மீதி மிச்சம் மிகுதியாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தாவே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து நிறைவாய் குறைவில்லாமல் நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.